வாடி மாநகர் அன்னையே அன்பிலே நாடினோம் உம்மையே வந்த எங்களின் நேச தாயம்மா நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா வாழ்க வாழ்க மாமரியே வாடிமா நகரின் தாயே அன்னையே வாடிமா நகர் அன்னையே அன்பிலே நாடினோம் உம்மையே வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம் வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம் வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம் வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம் பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம் பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம் பற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம் பற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம் வாழ்க வாழ்க மாமரியே வாடிமா நகரின் தாயே அன்னையே வாடிமா நகர் அன்னையே அன்பிலே நாடினோம் உம்மையே நல்ல நாள் வந்தது நன்மையே தந்தது நாதன் அழைக்கின்றார் நம்மையே தந்திட சந்நிதி வந்திட தேவன் அழைக்கின்றார் நல்ல நாள் வந்தது நன்மையை தந்தது நாதன் அழைக்கின்றார் நம்மையே தந்திட சந்நிதி வந்திட தேவன் அழைக்கின்றார் வாருங்கள் கூடுவோம் வல்ல தேவன் அன்பில் இணைந்திட நல்ல நாள் வந்தது நன்மையே தந்தது நாதன் அழைக்கின்றார் நம்மையே தந்திட சந்நிதி வந்திட தேவன் அழைக்கின்றார் ஆண்டவர் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் புகுவோம் அடைக்கலம் புகுந்திடும் அன்பு உள்ளங்கள் அவரது கேடயமாகும் ஆண்டவர் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் புகுவோம் அடைக்கலம் புகுந்திடும் அன்பு உள்ளங்கள் அவரது கேடயமாகும் மனமே தினமே இறைவன் வசமே நன்றி பழி தருவோம் நீரே அரசு நீரே கடவுள் என்று புகழ் உரைப்போம் பாவங்கள் போக்கிட
பாரினில் இயேசு அழைக்கும் நேரமே. நல்ல நாள் வந்தது, நன்மையை தந்தது, நாதன் அழைக்கின்றார். நன்மையை தந்திட சன்னதி வந்திட தேவன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, திருப்பயணிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். இன்றைய நாளினுடைய திருப்பாடல் ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் எனவும், இன்றைய முதல் வாசகத்திலே ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களை செய்து வந்தார். அவருடைய ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசியதையும் மற்றவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்ற செயல்களாக அமைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் 2 கேள்விகளை இயேசுவிடம் கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்ட முதல் கேள்வி அறியாமையால் எழுகிறது. 2வது கேள்வி ஆர்வத்தால் எழுகிறது. இயேசு அழிந்து போகக்கூடிய உணவுக்காக அல்ல, அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று மக்களுடைய அந்த தேடலை நெறிப்படுத்துகின்றார். நம்பிக்கை கொள்ளுதலே நற்செயல் என்று அறிவுறுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேடல் எப்படி? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் ஞானத்தோடு வாழ, திருச்சட்டப்படி நடக்க, கீழானதை விடுவித்து மேலானதை பற்றி கொண்டு நம்முடைய தேடலை நெறிப்படுத்த இந்த நாளிலே இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு செபிப்போம். தூய மறைநூலை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் உம்மையே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே,
தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவாம் இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உரித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கேற்ப எங்களை மாற்றியருளவும்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 8 முதல் 15. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்ஸ்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேனாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவை எனக்கு அறிவுரையாளே. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளே உமக்கு எடுத்து சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். உம் எத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியே என்னை விட்டு விலக்கி அருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, உயிருள்ள இறை வார்த்தைகள் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நிலை வாழ்வை தரக்கூடிய உணவை உண்ண ஆண்டவர் என்ற நாளில் நம்மை அழைத்திருக்கின்றார். மக்கள் ஆண்டவரை ஒரு காரணத்திற்காக தேடுகின்றார்கள். அழிந்து போகக்கூடிய அந்த உணவை இவர் கொடுப்பார் என்பதற்காக ஆண்டவரை தேடுகின்றார். ஆனால் ஆண்டவர் அதைவிட ஆழமான, உயிருள்ள, நிலையான வாழ்வை தருவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கின்றார் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் பல வேளைகளில் நம்முடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இவற்றை தேடுவதில் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பலத்தையும் பல வேளைகளில் அதிகமாக செலவிடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்று கூறுவது நிலையான, நிலை வாழ்வை தரக்கூடிய உணவை தேடுங்கள். அந்த உணவு என்ன என்று கேட்டால், ஆண்டவர் கூறுவது உயிர்த்த ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்வது. உயிர்த்த ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு வாழ்வதுதான் அந்த நிலை தரும் வாழ்வு, நிலை வாழ்வு, நிலையான உணவு என்பதை இன்று ஆணித்தனமாக, அழுத்த திருத்தமாக ஆண்டவர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்க முடிகின்றது அழியக்கூடிய உணவு, அழியாத உணவு. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழிந்து போகக்கூடிய உணவு தற்காலிகமானது. தற்காலிகமான இந்த உணவானது இது நமக்கு நிலையானதாக இருக்காது. அதனால்தான் ஆண்டவர் இதை குறிப்பிட, இதற்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், மாறாக நீங்கள் உழைக்க வேண்டியது நிலை வாழ்வை தரக்கூடிய அந்த உணவை பெறுவதிலே நீங்கள் கருத்தாக இருக்க வேண்டும். பல வேளைகளில் மனிதர்களாகிய நாம் இப்படி சிந்திப்பது உண்டு. கண்களுக்கு தெரியக்கூடியவை, வாழ்விலே மேலோட்டமானவை நம்முடைய பல நேரங்களில் நம்முடைய வாழ்வினுடைய ஆழத்திற்கு நம்மை இட்டு செல்வதில்லை.
இதே போன்றுதான் இன்று நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கையில் மேலோட்டமானவை என்று கூறும் பொழுது உணவு, பணம், பதவி, பட்டம், அதிகாரம் இவை அனைத்தும் கெட்டது என்று அல்ல, இவை நல்லவை. ஆனால் இவற்றை மட்டும் பெறுவதில் நாம் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய ஆற்றலையும் பலத்தையும் செலவிடுபவர்களாக இருந்துவிடக்கூடாது. இப்படி தேடுபவர்களாக இருந்தோமே ஆனால் நாம் நம்முடைய நிலை வாழ்வை பெற முடியாது, நிலை வாழ்வை தரக்கூடிய உணவை பெற முடியாது, வாழ்வினுடைய ஆழத்திற்கு நாம் செல்ல முடியாது, நம்முடைய ஆன்மீக தேவையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தான் ஆண்டவர் மிக அழுத்த திருத்தமாக இன்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்வில் மேலோட்டமான உணவு, உடை, இல்லை பணம், பதவி, அதிகாரம் இவை அனைத்து நமக்கு தேவை. ஆனால் இவைதான் வாழ்வு என்று, இவைதான் நிலையானவை என்று, இவைதான் உண்மையானவை என்று நாம் இருந்துவிடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. அன்புக்குரியவர்களே, இவை வாழ்வில் மேலோட்டமானவை. இவைகளை கடந்து நாம் செல்ல வேண்டும். வாழ்வினுடைய ஆழத்திற்கு நாம் செல்ல வேண்டும். வாழ்வினுடைய நிலையானதற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் உண்மையான ஆன்மீக தேவையான ஆண்டவரில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் என்று கூறுகின்றார். உயிர்த்த ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை கொண்டிருக்க ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். அதை தான் நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு இன்றைய முதல் வாசகத்திலே ஸ்தேபானுடைய ஆற்றலை நாம் பார்க்கின்றோம், அவருடைய வல்லமையை பார்க்கின்றோம், அவர் கைகளால் நிகழக்கூடிய அரும் செயல்களை பார்க்கின்றோம். இது அனைத்துமே அவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த அன்பினால், இது அனைத்துமே அவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த அன்பையும் அந்த நம்பிக்கையும் வெளிப்படுத்துகின்றது. அதனால் தான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக ஸ்தேபான் பல அரும் செயல்களை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மனிதர் அரும் பெரும் செயல்களை செய்ய வல்லவராக இருந்தார் என்றால் வாழ்வில் மேலோட்டமானதை அடைவதில் அல்ல, உண்மையான வாழ்க்கை வாழ்வினுடைய ஆழத்திற்கு நாம் செல்ல வேண்டும். வாழ்வினுடைய ஆழம் என்று நான் சொல்லும் பொழுது ஆண்டவரில் முழுமையாக நம்பிக்கை வைத்து எது நிகழ்ந்தாலும் என்னுடைய வாழ்விலே என்னுடைய நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன், உயிர்த்த ஆண்டவரிலே என்னுடைய நம்பிக்கையை வைப்பேன் என்று சொல்லி நம்பிக்கை வைத்தவராக புனித ஸ்தேபான் இருந்தார். அதனால்தான் அரும் அடையாளங்களை அவரால் செய்ய நிகழ்ந்தது. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்வினுடைய ஆழத்திற்கு நாம் செல்கின்றோமா, இல்லை மேலோட்டமானதில் மட்டுமே நம்முடைய மனதை செலுத்தி மேலோட்டமான வாழ்வை மட்டும் வாழ்வக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். ஒரு முறை கடவுள் ஒரு கடை வைத்தாராம். அந்த கடையிலே இவ்வாறாக எழுதி வைத்திருக்கின்றார், மகிழ்ச்சியான வாழ்விற்கு தேவையான இல்ல அவசியமான பொருட்கள் இங்கு கிடைக்கும் என்று எழுதி வைத்திருக்கின்றார். அங்கே பல மக்கள் கூட்டமாக வருகின்றார்கள், வந்து அங்கே பார்க்கின்றார்கள். இங்கும் அங்குமாக கடவுள் தொங்க விட்டிருக்கின்றார். அன்பு, அமைதி, உறவு, நீதி என்று அந்த கடையிலே இங்கும் அங்குமாக தொங்க விட்டிருக்கின்றார். வந்த மக்கள் எல்லோருமே அதை உற்று பார்க்கின்றார்கள். இவ்வளவுதானா அப்படின்னுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, கடவுள்கிட்ட. இதெல்லாம் சரி, அமைதி இருக்கு, அன்பு இருக்கு, நீதி இருக்கு, ஆனால் தங்கம் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. வந்தவர்களில் மற்றொருவர் கேட்கின்றார், இங்கே பணம் கிடைக்குமா என்று மற்றொருவர் கேட்கின்றார். மற்றொரு நபரும் கேட்கின்றார், இங்கே பதவி புகழ் கிடைக்குமா என்று கேட்டாராம். அப்பொழுது கடவுள் கூறுகின்றார், இவை நீங்கள் கேட்ட இவை அனைத்துமே கிடைக்கும், ஆனால் இவை தற்காலிகமானவை. இந்த உலகிலே நாம் வாழ்வதற்கு இவை தற்காலிகமானவை. இவைகளை தாண்டி நம்முடைய வாழ்வு இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவை அழிந்து போகக்கூடியவை, ஆனால் அழியாத இவை இருக்கின்றன என்று சொல்லி கடவுள் அன்று அவர்களுக்கு விளக்கினாராம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை சற்று ஆராய்ந்து பார்ப்போம்.
நம்முடைய வாழ்வை நாம் சற்று இன்று சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? இல்லை அழியக்கூடியதற்காக நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை அழியாததற்காக நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோமா? இதில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க இன்றைய வாசகங்கள் அழைக்கின்றன. உண்மையான உணவு ஆண்டவர் இயேசு, அழியாத உணவு ஆண்டவர் இயேசு. அவரில் நாம் முழுமையாக நம்பிக்கை வைப்போம். நிலைவாழ்வு தரக்கூடியவர் அந்த ஆண்டவர் என்பதை நாம் உண்மையை உணர்ந்து கொள்வோம். வாழ்வில் மேலோட்டமானவை நமக்கு தற்காலிகமான மகிழ்ச்சியை கொடுக்கலாம். வாழ்வில் மேலோட்டமான இந்த பணம், பதவி, பட்டம், உணவு இவை அனைத்துமே நமக்கு தேவைகளை நிறைவேற்றலாம். ஆனால் இவை அழியக்கூடியவை. அழியாத ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை, அழியாத ஒன்று ஆண்டவரின் மேல் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அழியாதது ஆண்டவர் மீது நாம் வைத்துள்ள அந்த நம்பிக்கையினால் நாம் தூய ஆவியின் வல்லமையால் ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லவர் என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்வோம். உயிர்த்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம். வாழ்வினுடைய ஆழத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம். மேலோட்டமானதை பார்க்காமல், மேலோட்டமானதை மட்டும் நாம் நின்று விடாமல் வாழ்வின் ஆழத்திற்கு நாம் செல்ல முயற்சி எடுப்போம். அதற்கான அருள் வரங்களை வேண்டுவோம். அழியாதவை என்று சொல்லும் பொழுது அவை நம்பிக்கை, அழியாதவை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசுவிலே நாம் வைக்கக்கூடிய அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, அன்பு, நீதி இவற்றை நாம் பெறுவதில் நாம் முழு முயற்சி எடுப்போம். இதற்கான அருள் வரங்களை வேண்டி இந்த திருப்பலி வழியாக இணைந்து ஜெபிப்போம். ஆமேன். தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவா. என தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமென்னும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை மணி போல் நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை கொண்டு வந்தேன் தேடி உன்னிடம். வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய் என் இறைவா இறைவா. எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன், ஏற்பாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பணி இல்லாமல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உம்முடைய மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான் இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திரு முன்னணியராத வருது பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் இன்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்று முள்ள இல்லாமல் இறைவாம், கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. பாஸ்காருடைய ஆழத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உம்மருளால்.
எக்காலம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் இக்காலம் ஓதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சுட்டி மங்களங்கள் கூறுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் இறைவன் வாடும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே அழிந்திடா பீடையே அரகார சோலையே விண்ணகே வாசலே வாசிலாத கன்னியே ஆணவத்தை தாழ்த்தினாள் ஆறும் ஜெபமாலையே மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால்